குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு 9th மேக்ஸ்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் அப்படிங்கிற புது பாடம் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் நீங்க 8th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கீங்க. 8th மேக்ஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ 9th பார்க்க போறது உங்களுக்கு இதனுடைய கண்டினியூட்டி 10th வரும். ஓகேவா? இங்க நம்ம பார்க்க போறதுக்கும் 8th பார்த்ததுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். 8th எப்படி பார்த்திருப்பீங்கன்னா நம்ம ஜஸ்ட் டேட்டானா என்ன, அந்த டேட்டாவை எப்படி செக்ரிகேட் பண்ணுவோம், அதுலோடைய பை டயக்ராம் பார் டயக்ராம் இதுதான் நம்ம பார்த்திருப்போம். 9th ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட விலக்கம் அப்படின்னா என்ன, மீன் மீடியன் மோட் அப்படின்னா என்ன, ஆஹ் மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா 8th இருந்து புது டாபிக்ஸ் 10th இது கண்டினியூ ஆக போற டாபிக். ஓகேவா? 10th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டின்னு ஒரே பாடமா இருக்கும். 9th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனியா, ப்ராபபிலிட்டி தனியா, ரெண்டு பாடமா இருக்கு. ஓகேவா? சோ ரெண்டையும் பிரிச்சு பார்க்க போறோம். 9th 10th ரெண்டையும் சேர்த்து பார்க்க போறோம். நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 10th ரொம்பவே ஓகே. சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கான ஸ்டோரிய நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு ஒரு மனிதனுடைய கோபமானது மற்றவர்களை எப்படி துன்புறுத்தும், காயப்படுத்தும், எந்த அளவுக்கு அது நம்ம டிமோட்டிவேட் பண்ணும், எல்லா இடங்கள்லயுமே அது நல்லதா கெட்டதா அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக நம்ம கோபம், ஆசை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும். சோ அந்த கோபமானது எவ்வளவு ஒருத்தர் ஆஹ் கஷ்டப்படுத்தும், அடுத்தவங்க நம்மளுடைய கோபமானது அடுத்தவங்களை எப்படி கஷ்டப்படுத்தும் அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போற ஸ்டோரி. சரிங்களா? சோ ஒரு உள்ள ஒரு பையன், அவங்கள மாதிரி ஒரு 8வது 9வது படிக்கிற பையன் இருக்கான். அவனுக்கு ரொம்ப கோபம் வரும், எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஆங்கர். ஓகேவா? சோ அப்போ ஒரு நாளைக்கு அவன் அப்பா அவன் கிட்ட என்ன பண்றாருன்னா ஒரு சுத்தியலையும் ஒரு 10 50 ஆணியும் அவன் கையில கொடுக்குறாரு. சுத்தியலையும் ஆணியையும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இனிமே நீ கோபம் வரும்போதெல்லாம் வீட்டுல பின்னாடி இருக்கிற செவுத்துல போய் ஒவ்வொரு ஆணியா அடி. எத்தனை தடவை உனக்கு கோபம் வருது, இந்த ஆணி எவ்வளவு சீக்கிரம் காலி ஆகுதுன்னு பாக்கலாம், எந்த அளவுக்கு உன் கோபம் இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் நாள் முதல் நாளே ஆணிய கையில வாங்கின முதல் நாளே 10 ஆணி அடிக்கிறான். 2வது நாள் 7, 3வது நாள் பாத்தீங்கன்னா அது 5 2 அப்படி கம்மியாகி ஒரு ஆணிக்கு வருது. கடைசியில ஒரு கட்டத்துல அவனோட ஆணி எல்லாம் காலி ஆயிடுது. சோ அப்பா சொல்றான், நான் 45 ஆணி அடிச்சிட்டேன் இது வரைக்கும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்றான். என்னோட ஆணி எல்லாம் காலி அப்படின்னு, இனிமே எனக்கு கோபம் வராது அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்றான். அப்ப உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, உனக்கு கோபம் வராத நாள்ல எல்லாம் ஒவ்வொரு ஆணியா புடுங்கிடு, நீ அடிச்ச எல்லா ஆணியும் ஒவ்வொன்னா கழட்டிடு அப்படின்னு சொல்றாரு. கோபம் வராத நாள்ல ஃபர்ஸ்ட் கோபம் வரும்போது ஆணியை அடிச்சான், கோபம் வராதப்ப ஆணியை ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்றாரு. ஆணியை ரிமூவ் பண்றான். அப்போ 45 ஆணியும் ரிமூவ் பண்ணிட்டான். அவங்க அப்பாட்ட பெருமையா சொல்றான், அப்பா நான் எல்லா ஆணியும் ரிமூவ் பண்ணிட்டேன், நான் வாழ்க்கையில வின் பண்ணிடுவேன், எனக்கு இனிமே கோவமே வராது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்றான். உடனே அவங்க அப்பா என்ன பண்றாரு, அவனை பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி கூட்டிட்டு போய் அந்த செவுத்த காமிச்சு பக்கத்துல இருக்கிற இன்னொரு செவுத்தையும் காமிச்சு, அது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு, உன்னோட கோவத்தினால நீ இந்த இடத்தை எவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்க, இந்த செவுரை அழகா பளபளன்னு இருக்க வேண்டிய செவுரை எப்படி அசிங்கப்படுத்தியிருக்க பாரு. சோ நம்மளுடைய கோபம் எத்தனை பேத்த உன்னோட கோபம் இந்த மாதிரி காயப்படுத்திருக்கும், உனக்கே உன்னுடைய கோபத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இந்த டாஸ்கே உனக்கு கொடுத்தேன். நம்மளுடைய கோபமானது நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களையும் எந்த அளவுக்கு பாதிப்படைய வைக்கும் அப்படிங்கிறது நீ இந்த செவுத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்காக தான் உனக்கு நான் இப்படி ஒரு வாய்ப்பு பண்ணேன். இதுல இருந்து நீ உனக்கு கோவப்படுறது உன்னோட வாழ்க்கைக்கு தேவையா தேவை இல்லையா, நம்மளால 4 பேருக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுப்ப.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவன் வந்து அவர் சொன்னதை கேட்டு ஒரே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறான். ஏன்னா வந்து நம்ம இத்தனை நாள் இப்படி ஒரு தவறான காரியத்தை நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெக்கத்துல வந்து தலை குனிஞ்சு நிக்கிறான். இனிமே நான் இந்த தவறை என்னைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்கிறான். சோ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எ- எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனா வந்து அந்த கோபம் வந்து கரெக்டான ரீசன் கரெக்டான டைம்ல அதுவும் ரொம்ப நிதானமா யோசிச்சுதான் பண்ணணுமே தவிர எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்பட்டு அதற்கு ஒரு தீர்வு காண முடியாது. ஓகே. ஓகே, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போயிடுவோமா? பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய பாடம். புள்ளியியல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு ஒரு ஜென்ரலா யாருக்காவது தெரியும் அப்படின்னா நீங்க உங்களுடைய மைக்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஜெனரல் கான்செப்ட் நான் சொல்றேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆக போகுது, ஆகுதுல ஆக போகுது. சோ ஆக போறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுப்போம். எப்படின்னா ஒரு டாப் ஹீரோஸ் ரஜினி, விஜய், அஜித் அவங்க மூவி எல்லாம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, தமிழ் நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. யாருடைய படம் ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். வருவதற்கு முன் வருவதற்கு பின். சோ ஒரு தரவுகளை திரட்டுவதற்கு பெயர்தான் வந்து இந்த புள்ளியியலுடைய அடிப்படை நோக்கம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். ஒரு தரவுகளை திரட்டுதல், தொகுத்தல், ஆய்வு செய்தல், அதை விவரித்தல், விளக்குதல், இதுதான் வந்து புள்ளியியலுடைய பேஸ். இதுக்குதான் வந்து புள்ளியியல் வந்து மேஜரா நம்ம பயன்படுத்துறோம். ஆஹ் இப்ப வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. கமெண்ட்ரி, லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பாங்க. 2020 மேட்ச் நடக்கும், ஒன் டே மேட்ச் நடக்கும், வேர்ல்டு கப் நடக்கும், அந்த மாதிரி நிறைய ட்ராஃபிஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஹ், நம்ம மேஜரா கான்சென்ட்ரேட் பண்றது இந்தியா. ஸோ இந்தியாவுடைய ஆப்போனண்டா நம்ம வந்து பாகிஸ்தான் வந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்போம். ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், சவுத் சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, இந்த மாதிரி வந்து ஒரு 15 டீம் 18 டீம் வந்து விளையாடுறாங்க. 2020 மேட்ச் அடிக்கிறாங்க, இல்ல ஒன் டே மேட்ச் அடிக்கிறாங்க. ஸோ அதுல வந்து ஒரு 10 இது இருக்கு. அந்த 10 மேட்சை வந்து 10 மேட்ச்ல 7 மேட்ச் வந்து இந்தியா எவ்வளவு மேட்ச் ஆடி இருக்காங்க, ஆஸ்திரேலியா எவ்வளவு மேட்ச் ஆடி இருக்காங்க, நியூசிலாந்து எவ்வளவு மேட்ச் ஆடி இருக்காங்க, பாகிஸ்தான் எவ்வளவு மேட்ச் வந்து பண்ணியிருக்காங்க, அதுல இவங்களுடைய வின் எவ்வளோ, அவங்க லாஸ் எவ்வளோ, அப்போ டிரா எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுடைய ரேட்டிங் என்ன. ஒவ்வொரு டீமுக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு கருத்து கணிப்பு போடுவாங்க. சோ இவங்க ஃபைனலுக்கு போவாங்க, இவங்க செமிஃபைனலுக்கு போவாங்க, இவங்க குவார்டர் ஃபைனலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு கணக்கீடு செய்யறாங்க இல்லையா? இது எல்லாமே வந்து புள்ளியியலின் அடிப்படையில் தான் இந்த கணக்கீடு எல்லாமே நடக்குது. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற இடத்துல வந்து 8th விட இன்னும் உங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் யாரா இருந்தாலும் கிரிக்கெட் மேட்ச் வந்து எல்லாருக்குமே சோ தெரியும் நல்லாவே. சோ அப்ப அந்த கிரிக்கெட் மேட்ச் பேஸ் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாம் கிரிக்கெட் மேட்ச்ல கலெக்ட் பண்றாங்க இல்லையா? அதெல்லாமே வந்து இந்த புள்ளி எண் அடிப்படையில் தான் வந்து கணக்கிடப்படுகிறது. சோ இதுல வந்து டேட்டாஸ்ல முதல் நிலை தரவுகள், இரண்டாம் நிலை தரவுகள், பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டான்னு ரெண்டு டைப் இருக்கு. எவ்வளவு டைப் இருக்கு? ரெண்டு டைப், பிரைமரி அண்ட் செகண்டரி. பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா, டூ டைப்ஸ். சோ இதுல முதல் நிலை தரவுகள், இரண்டாம் நிலை தரவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வாட் இஸ் முதல் நிலை தரவுகள், இரண்டாம் நிலை தரவுகள்னா என்ன? டைரக்டா
கலெக்ட் பண்ற டேட்டாஸ பிரைமரி டேட்டான்னு சொல்லுவோம். மத்தவங்க கலெக்ட் பண்ணி நம்ம அதை வந்து வச்சுக்கிறத செகண்டரி டேட்டாஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பர்சன் கிட்ட டைரக்டா த்ரூ டெலிஃபோன், மெயில், அந்த மாதிரி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில பர்சனலா, இப்போ உங்க கிளாஸ்ல ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ்க்காக வந்து யார் யார்கிட்ட வந்து கிரிக்கெட் பால் இருக்கு, வாலிபால் பால் இருக்கு, பேட் இருக்கு, ஹாக்கி பேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா உங்க கிளாஸ் லீடர் உங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ற டேட்டாவை பிரைமரி டேட்டான்னு சொல்லுவோம். செகண்டரி டேட்டா அப்படின்னா இந்த அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டது, உங்களுடைய ரிசல்ட், எக்ஸாம் ரிசல்ட், அரசாங்கத்தால் வெளியிடப்படுற வந்து இந்த பட்டா எல்லாம் வந்து நிலத்துக்கு கொடுக்கறது, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டோர் பண்ணி இவங்க வந்து ஒரு இதெல்லாம் பண்ணி ஒருத்தங்க கையில இருந்து ரெண்டாவது கையில இருந்து மூணாவது கையில இருந்து எல்லாம் நம்ம வாங்கி அதை ஆல்ரெடி யாரோ பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஜஸ்ட் ஆராய்ச்சிக்காக இல்ல கணக்கீடு செய்வதற்காக உபயோகப்படுத்தப்படுவதை இரண்டாம் நிலை தரவுகள், செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். இதுல உண்மைகளை வரிசைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க, கெட்டிங் த ஃபேக்ட் சார்ட்டட் அவுட் அப்படின்னு. அத வந்து செப்பனிடப்படாத தரவுகள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க, ரா டேட்டா அப்படின்னு. சோ அந்த ரா டேட்டா அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பகுப்பாய்வு எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வந்துருவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்ல ஒரு 50 ஸ்டூடெண்ட்டோ ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸோ மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க நம்ம டேட்டா கலெக்ட் பண்றோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் 35 வாங்கியிருப்பான், ஒருத்தன் 45 வாங்கியிருப்பான், ஒருத்தன் 55 வாங்கியிருப்பான், ஒருத்தன் 100 வாங்கியிருப்பான், ஒருத்தன் ஃபெயில் ஆயிருப்பான், ஒருத்தன் பாஸ் ஆயிருப்பான். உங்களுக்கு கிரேடு ஃபிக்ஸ் பண்றாங்க தெரியுமா, ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு, ஓ கிரேடுன்னு சொல்லிட்டு. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? அவுட்ஸ்டாண்டிங்னா 90 அபோவ் மார்க்ஸ் இருந்ததுன்னா, எல்லா சப்ஜெக்ட்லயும் 90 அபோவ் இருந்ததுன்னா அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர், 80 அபோவ் இருந்ததுன்னா ஏ கிரேடு, 70 அபோவ் இருந்தா பி கிரேடு, 60 அபோவ் இருந்தா சி கிரேடு, 50 கீழே போச்சுன்னா ஃபெயில். இப்படி கிரேட் பிரிக்கிறாங்க இல்லையா? இது எப்படி பண்றாங்க? உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்க ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டிரா டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுல இருந்து உங்களை வந்து 25ல இருந்து 30க்குள்ள ஒரு இது, 30ல இருந்து 40க்குள்ள ஒரு இதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி உட்கார வைப்பாங்க. அங்க உட்கார வைக்கும்போது உங்களோட டேட்டா வந்து பகுப்பாய்வு செய்யப்படுகின்றது. சோ அங்க வந்து அந்த டேட்டாஸ ஒர்க் பண்றாங்க, அங்க அனலைஸ் பண்றாங்க. அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல உட்காருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ புது டாபிக் இந்த வருஷம் என்னன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. மையப்போக்கு அளவைகள், மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மையப்போக்கு அளவைகள் அப்படிங்கறத வந்துதான் நான் சொன்னேன் இல்லையா, அரித்மேட்டிக் மீன், மீன், மீடியன், மோடு, திட்ட விலக்கம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மையப்போக்கு அளவைகள்ல தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அது என்ன, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி என்னென்ன அப்படிங்கிறது அதுக்கு நான் வந்து உங்களுக்கு சிமுலேஷன் காட்டுறேன். அரித்மேட்டிக் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரித்மேட்டிக் மீன், கூட்டு சராசரி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அரித்மேட்டிக் மீன், அசியூம்டு மீன், ஊக சராசரி. அசியூம்டு மீன்னா ஊக சராசரி. சோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெத்தட்ல வந்து சிமுலேஷன் பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுல வந்து வகைப்படுத்தப்படாத தகவல், வகைப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு
ரெண்டு மூணு வெரைட்டிஸ் உண்டு. இதுல வந்து நிகழ்வெண் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது வந்து உண்டு. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்றது உண்டு. டைரக்ட் மெத்தடு, அசியூம்டு மீன் மெத்தடு, அரித்தமேட்டிக் மீன் மெத்தடு, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடு, படி விலக்க முறை ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸோ அதுல நம்ம வந்து இப்போ பேசிக் நான் வந்து கான்செப்ட் மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு சிமுலேஷன்ல காமிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கும்போது ஒவ்வொன்றா நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? மீன், மீடியன், மோடு. மீடியன் வந்து ரெண்டாவது எக்ஸசைஸ் 8.1ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரித்மேட்டிக் மீன் கூட்டு சராசரி அப்படின்னு சொல்றதுதான் வந்து 8.1ல நம்ம பார்க்க போற மேஜர் கான்செப்ட். அரித்மேட்டிக் மீனும் அசியூம்டு மீனும். மீன் ஃபுல்லா வந்து 7.1, மீடியன் ஃபுல்லா வந்து 7.2. ஓகே, மீன் 7.1, மீடியன் வந்து 7.2, மோடு வந்து 7.3. இதான் உங்க சாரி 7. சொல்லிட்டேன், சாரி. 8.1, 8.2, 8.3. 8.1 is full of mean, 8.2 is full of median, 8.3 is full of mode. ஓகே, மீன், மீடியன், மோடு. மீன் அப்படின்னா வந்து சராசரி, கூட்டு சராசரி அப்படிங்கிறது தான் தமிழ்ல வந்து 8.1க்கான டாபிக் ஃபுல்லாவே வந்து கூட்டு சராசரி தொடர்பானது. மீடியன் அப்படிங்கிறது வந்து இடைநிலை அளவு அப்படின்னு சொல்லுவோம். அது சம்பந்தப்பட்ட சம்ஸ் எல்லாமே 8.2 எக்ஸசைஸ். அடுத்தது வந்து மூன்றாவது வந்து மோடு. மீன், மீடியன், மோடு. முகடு அப்படின்னு சொல்றதுதான் மோடு. கூட்டு சராசரி, இடைநிலை அளவு, முகடு. இது மூணு எக்ஸசைஸ். இப்ப நம்ம எப்படி 7th சாப்டர் பிரிச்சோமோ, பார்ட் பிரிச்சோமோ, அந்த மாதிரி வந்து 8.1 இஸ் மீன். கூட்டு சராசரி. மீடியன் இடைநிலை அளவு. மோடு முகடு. சோ மூணு டாபிக், மூணு கண்டென்ட் பிரிச்சாச்சு. கூட்டு சராசரிங்கிறத நான் சிம்பிளா சொல்றேன். அதான் டைரக்ட் மெத்தட்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். டு ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டைரக்ட் மெத்தட். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிடம். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில மீன், மீடியன், மோடு மூணு இருக்கு. நான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீன் காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் இந்த டைரக்ட் மெத்தட் காமிக்கிறேன். மோடு, மீடியன் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ எனக்கு தேவை நம்பர் ஆஃப் டேட்டா 7 எடுத்திருக்கேன். ரேண்டம் டேட்டா தான் எடுத்திருக்கேன். 13, 9, 18, 10, 11, 10, 13 ரேண்டம் டேட்டாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இத வந்து நான் மாத்திக்கலாம். ஈஸியா வந்து 13, 9, 18, 10, 11, 10, 13 சார்ட் பண்ணிட்டேன். இப்போ மீன், அரித்மேட்டிக் மீன் கால்குலேட் பண்ணும். அரித்மேட்டிக் மீன்னா கூட்டு சராசரி. கொடுக்கப்பட்ட எண்களை ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் டேட்டா என்னவோ அந்த நம்பரால டிவைட் பண்றதுக்கு பேரு தான் அரித்மேட்டிக் மீன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஓவராலா 3, 6, 7 இருக்கு. 3, 6, 7, 7 நம்பர்ஸ் ஆட் பண்ணி 7ஆல டிவைட் பண்ணா கிடைக்கிறது தான் அரித்மேட்டிக் மீன். ஓகே, சோ இந்த கிளாஸ்ல நமக்கு மீன் மட்டும் தான் தேவை. மீன் அண்ட் அதனுடைய டைரக்ட் மெத்தட்.
சோ மீன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்ப டைரக்ட் மெத்தட் போலாம். சோ இங்க டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. மூணு, மூணு 6, ஒன்னு 7 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. சோ 7 டேட்டாவை ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மொத்தம் கொடுத்துருக்கிறது வந்து 7 நம்பர்ஸ். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டெலிவிஷனை வந்து சேல் பண்றாங்க. இன் எ வீக், ஒரு நாளைக்கு 13. மொத்தம் 7 நாளைக்கு. ஃபர்ஸ்ட் டே மண்டே 13, டியூஸ்டே 8, வெனஸ்டே 4, தேர்ஸ்டே 9, ஃப்ரைடே 7, சாட்டர்டே 12 அண்ட் சண்டே 10 டிவிஸ் வந்து சோல் பண்றாங்க. ஸோ அதை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ சமேஷன் ஆஃப் எக்ஸஸ், இந்த 7 வேல்யூ சமேஷன் அப்படிங்கிறது என்னன்னா கூட்டு சராசரி, அதுக்கான சிம்பல் தான் சமேஷன் எக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 63. 63 எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ வந்து ஒவ்வொரு வேல்யூஸையும் ஸ்கொயர் பண்றோம். 13 ஸ்கொயர் 169, 8 ஸ்கொயர் 64, 4 ஸ்கொயர் 16, 9 ஸ்கொயர் 81, 7 ஸ்கொயர் 49, 12 ஸ்கொயர் 144, 10 ஸ்கொயர் 100. ஸோ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 623. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சிக்மா. இதுதான் நம்மளோட ஃபார்முலா சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர்டு. So summation x squared என்ன 623 divided by n is 7. Summation x என்ன 63, n is divided by 7, the whole squared. So 623 by 7 is 89. 63 by 7 is 9. 9 squared பண்ணீங்கன்னா 81. So 89 minus 81 is square root of 8. Square root இருந்து வெளியில எடுத்தீங்கன்னா standard deviation sigma is equal to 2.83. Okay. So இது வந்து டைரக்ட் மெத்தட். இதுல ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட், அசியூம்டு மீன் மெத்தட் ரெண்டு இருக்கு. அந்த ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடுக்கும் அசியூம்டு மீன் மெத்தடுக்கும் ரெண்டு சிமுலேஷன்ஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ்லயுமே, அதாவது சாரி ஒவ்வொரு எக்ஸசைஸ்லயுமே உங்களுக்கு அது உண்டு. ஸோ இப்போ நம்ம டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி 8.1 எக்ஸசைஸ்ல சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபார்முலா பார்த்துக்கோங்க. டைரக்ட் மெத்தட்ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தமிழ்ல திட்ட விலக்கம்னு சொல்லுவோம். ஸ்கொயர் சிக்மா இஸ் ஈக்குவல் டு, இந்த சிம்பிள சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர்டு. இதுதான் வந்து சிக்மாவிற்கான ஃபார்முலா, திட்ட விலக்கத்திற்கான ஃபார்முலா. ஓகே, in a week, temperature of a certain place is measured during winter or as follows. (26°C), 24°C, 28°C, 31°C, 30°C, 26°C, 24°C. Find the mean temperature of the week. Okay. So mean kind of formula in mean is equal. Mean அப்படிங்கிறத x bar னு சொல்லுவோம். X bar is equal to summation x divided by n. So இந்த values எல்லாத்தையுமே எடுத்து எழுதிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு total values.
So 26 plus 24 plus 28 plus 31 plus 30 plus 26 plus 24 divided by 7. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 189 divided by 7. 189 divided by 7 cancel பண்ணீங்கன்னா 7 7 7 2 14 பேலன்ஸ் 4 7 7 49. So அப்போ mean temperature of the week. Mean temperature of the week is 27 degrees Celsius. So நம்ம இங்கெல்லாம் வந்து டிகிரி ஆட் பண்ண நம்ம ஃபார்முலால ஒர்க் அவுட் பண்ற இடத்துல எல்லாம் எதுவும் போட வேண்டாம். ஆன்சர்ல வந்து டிகிரி செல்சியஸ் கொடுத்திருந்தா டிகிரி செல்சியஸ் அவங்க என்ன டேர்ம்ல கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம போட்டுறோம். ஓகேவா? அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ மீன் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கோ டிவைடட் பை த டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா மீன் முடிந்தது. ஓகே, அடுத்தது ரெண்டாவது சம் பாருங்க. The mean weight of 4 members of a family is 60 kg. 3 of them have the weight 56 kg, 68 kg and 72 kg respectively. Find the weight of the fourth member அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தம் 4 பேருடைய மீன் வெயிட் வந்து 60. அதுல 3 பேரோட வெயிட்ட கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த 4ஆவதா இருக்கிறவருடைய வெயிட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஆன்சர் x bar கொடுத்துட்டாங்க. x bar is equal to 60 kg. So x bar உடைய ஃபார்முலா என்ன? summation x by n. So summation x values என்னென்ன கொடுத்திருக்காங்க? 56, 68, 72 plus x தெரியாத மதிப்பு divided by 4 which is equal to 60. இதனுடைய விடை 60 சொல்லியாச்சு. இத நாளையும் ஆட் பண்ணீங்கன்னா 196 கூட்டல் x is equal to divided by 4 கூட்டல் x is equal to 60. சோ இந்த 4 அங்க போகுது. 196 plus x is equal to 6 4 24 240. சோ 100 x is equal to 240 minus 196 x is equal to 44. So அப்போ the weight of the fourth member equal to 44 kg. ஓகேவா? அடுத்தது மூணாவது கணக்கு. In a class test in mathematics, 10 students scored 75 marks, 12 students scored 60 marks, 8 students scored 40 marks, and 3 students scored 30 marks. Find the mean of their score. So, third question. Total number of students. 10, 12, 8, 3 which is 33. Total score of 33 students. பத்து பேர் வந்து 75 மார்க்கு, 12 பேர் வந்து 60 மார்க்கு, 8 பேர் 40 மார்க்கு, 3 பேர் 30 மார்க்கு. சோ அப்ப எவ்வளவு ஆச்சு? 750, 12 72, 720, 8 32, 320, 309 90 divided by 33 தான். இப்போ 1880 by 33.
ஓகே. ஸோ 1880/33 மீன் ஆஃப் their ஸ்கோர் equal to 1880/33, which is equal to 56.97 வரும். approximately 57 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மீன் ஆஃப் ஏ ஸ்கோர் வந்து டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு மார்க் ரேஞ்சும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஐ மீன் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதுல நம்ம வந்து எவ்வளோ மார்க்ஸ் எவ்வளோ எவ்வளோ கேட்டகரியில ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மீன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு வந்து அசியூம்டு மீன் மெத்தட் வந்து சொல்றேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.